உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைமை என்ன? சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, ஈமானை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, இல்மை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, ஷஹீதாவாக என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை அனுப்பினால் எனக்கு பிறகு உமரே உன்னை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. ஷைத்தான் உன்னை கண்டு அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறான் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. சொர்க்கத்தில் உன் மாளிகையை பார்த்தேன் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் உமர் தான் முனாஃபிகா என்று சிந்தித்தார். மரணத்துடைய நேரத்தில் கூட அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நானும் என் தாயும் நாசமாகி விடுவோம் என்று பிரார்த்தனை செய்தார். எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு பயம், எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு அச்சம்? இன்று மரணமானால் என் நிலைமை என்ன? என் ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாரா? என் ரப்பிற்கு முன்னால் நான் செய்த அமல்களுக்கு கூலி நிறுத்தப்படும் பொழுது அந்த கூலியை முறையாக அல்லாஹ்விடத்திலே கொடுப்பதற்கு நான் தயாரா? என் ரப்பு என்னிடத்திலே கேள்வி கேட்டால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா? எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்தில் புத்தகத்தை கொடுப்பாடா, இடது கரத்திலே புத்தகத்தை கொடுப்பாடா? இந்த நிமிடம் என் மரணம் ஏற்பட்டால் என் நிலைமை என்ன? யாருக்கு அச்சம் இருக்கிறது? யாருக்கு பயம் இருக்கிறது? Download ShareChat